தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத இறைவனின் தாழ்வழுத்தி, என் குருநாதர் இருக்கும் திசை நோக்கி தொழுது அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். இன்றைக்கு திருமுறை சிந்தனையிலே நாம் எடுத்துக்கொண்டுள்ள பதிகம் சுந்தரர் பெருமானின் 7வது திருமுறையிலே 43வது பதிகமாக அமைந்துள்ள திருமுதுகுன்றம் பதிகம். இப்போ திருமுதுகுன்றத்துக்கு இப்போது வழங்கப்படுகின்ற பெயர் விருத்தாச்சலம். விருத்தம் அப்படின்னாலே முதுமை, அசலம் மலை, அந்த குன்றம். திருமுதுகுன்றம் என்ற அந்த தமிழ் பெயர் வடமொழிப்படுத்தப்பட்டு விருத்தாச்சலம்னு இப்போ வழங்கி வரப்போகிறது. இதுக்கு இன்னொரு பெயரும் உண்டு, திரு பழமலை, பழமையான மலை, முதுகுன்றம், அதனால பழமலை. சுவாமிக்கு பழமலைநாதர்னே பேரு. அம்பாளும் விருத்தாம்பிகைங்கிற பெயர்ல இருக்கிறா. குரு நமசிவாயர் தனக்கு உணவிடும்படி அம்பாளிடம் வேண்டுகிறாராம். அதாவது விருத்தாம்பிகை அப்படின்னு சொல்லி வேண்டி எனக்கு உணவு வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனே, என்ன நீ வயதானவள்னு சொல்லியிருக்க, நான் எப்படி உணவு சமைச்சு உனக்கு தர முடியும் அப்படின்னு கேட்ட உடனே அவர் அம்பாள் மேல இளைய பிராட்டி அப்படின்னே சொல்லி பாடி இளமையானவள்னு பாடி திரும்ப கேட்ட உடனே இளைய பருவத்திலே உள்ள வடிவம் எடுத்து வந்து அம்பாள் அவருக்கு உணவிட்டதாக ஒரு தலவரலாறு கூறுகின்றார்கள். அதனால அம்பாளுக்கு பாலாம்பிகை, இளைய பிராட்டி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. இளையாம்பிகை அப்படிங்கிற பெயரும் இருக்கு அங்க தலத்துல. பொதுவா நம்ம முக்தி தரும் தலங்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது திருவாரூரில் பிறக்க முக்தி, சிதம்பரத்தை தரிசிக்க முக்தி, திருவண்ணாமலை நினைக்க முக்தி அப்படின்னு கேட்பதற்கு அவினாசி கேட்க முக்தி, காசியில இறக்க முக்தி அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொன்று கேள்விப்பட்டிருக்கோம். இங்க திருமுதுகுன்றத்துக்கு என்ன சிறப்பு சொல்றாங்கன்னா, பிறந்தாலும் முக்தி, வாழ்ந்தாலும் முக்தி, நினைந்தாலும் முக்தி, வழிபட்டாலும் முக்தி, இறந்தாலும் முக்தி. இந்த 5 நிலையில எது இருந்தாலும் முக்தி. இப்ப நாம நினைக்கிறோம், வழிபடுறோம், அப்ப சுவாமி நமக்கு கொடுப்பார் இல்லையா? இங்க என்ன ஐதீகம் அப்படின்னா, உயிர் பிரிய போகின்ற நேரத்திலே அந்த உயிரை தன்னுடைய மடியில் கிடத்தி விருத்தாம்பிகை அம்பாள் வந்து தன்னுடைய மடியிலே கிடத்தி கொண்டு அதற்கு இளைப்பாறுதல் தருகின்றாள். அப்படியே விசிறி விட்டு வருத்தம் இல்லாம இருக்கிறதுக்காக சுவாமி அதன் காதிலே அந்த முடிய போகிற தருவாயில் இருக்கிறதுனால காதில 5 எழுத்து மந்திரத்தை ஓதுவாராம். இதை விட வேற என்ன வேணும் ஒரு உயிர் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலமாகிய இங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வருகிறார், பதிகம் பாடுகின்றார். இவர் என்ன, அவர் வந்து அவருடைய மனைவி பறவை நாச்சியாருக்கு அடியார்களுக்கு அமுதிடுவதற்காக பணம் வேணும் இல்லையா? அடியார்களுக்கு அமுது சேவிக்கணும்னா அதற்கு தன் நண்பரிடம் கேட்கிறார், தோழரிடம் கேட்கிறார். அப்போ இங்க வந்து பதிகம் பாடி 12,000 பொற்காசுகளை பெற்றுக்கொள்கிறார். இப்போ இது அவ்வளத்தையும் தூக்கிட்டு போற வழியில திருடங்க யாரும் பிடிங்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல சுவாமி ஒரு அறிவுரை கூறுகின்றார். இங்க பக்கத்துல மணிமுத்தா நதி இருக்கு, அந்த மணிமுத்தாறுல நீ அந்த பொண்ணை போட்டு அங்க திருவாரூர்ல போய் குளத்துல எடுத்துக்கோ, கமலாலய குளம் இருக்கு இல்லையா, அங்க போய் நீ எடுத்துக்கோ அப்படின்னு உடனே இவர் எப்படி பாருங்க, தோழரிடம் இவர் காட்டுகிற இத இதேதான் நாங்க அங்க எடுக்கணான்னு எனக்கு சந்தேகம் வந்துடக்கூடாதுல்ல, இந்த பணத்தை தான் நாங்க எடுக்கணான்னு தெரியணும் அப்படிங்கிறதுனால அந்த பொன்னில் இருந்து ஒரு சின்ன துண்டு மாற்று எடுத்து வச்சுக்கிறாராம். மாற்று அந்த தங்கத்தோட இதை பார்க்கறதுக்காக உரைத்து பார்ப்பார்கள்ல, மாற்று உரைத்து பார்ப்பது, அதனால ஒரு மாதிரி சின்ன துண்டு. இப்போ நம்ம சட்டையெல்லாம் எடுக்க போகும்போது நம்ம சட்டை தைக்க கொடுத்தோம்னா அதுல இருந்து ஒரு சின்ன துண்டை வெட்டி ஒரு இதுல நமக்கு கிளிப்பு அதை கிளிப் பண்ணி கையில கொடுத்துருவாங்க இல்லையா? வாங்க வரும்போது அதையும் இதையும் ஒத்து பார்த்து நம்ம சட்டையை வாங்கிட்டு வர்றது இல்லையா? அதே மாதிரி இவர் ஒரு சின்ன பொண்ணை எடுத்து கையில வச்சுக்கிட்டு வரான். ஏன்னா அங்க போய் திருவாரூர் குளத்துல எடுக்கும்போது அதே பொண்ணுதானான்னு அதையும் உரைச்சு பார்த்து இதையும் உரைச்சு பார்த்து ஒத்து நோக்கி பார்க்கறதுக்காக மாற்று வெட்டி எடுத்து கொள்கிறாராம்.
அதனால இங்க இருக்கிற பிள்ளையாருக்கு மாற்றுரைத்த விநாயகர்னு பேரு. அங்க திருவாரூர்லயும் ஒரு மாற்றுரைத்த விநாயகர் இருக்காரு. அந்த மாற்றை உரைத்து பார்த்து சொன்னவர். இங்கேயும் இருக்காரு. இன்னொரு சிறப்பும் இந்த தலத்திற்கு கூறுகிறார்கள். என்னன்னா, முருகனுக்கு 6 படை வீடு இருக்கிறது மாதிரி விநாயக பெருமாளுக்கும் படை வீடுகள் கூறுவார்கள். அதிலே ஒரு படை வீடு இந்த திருமுதுகுன்றம். இப்படிப்பட்ட பல பெருமைகளை கொண்ட இந்த முதுகுன்றத்திலே இவர் பதிகத்தை பாடுகின்றார். எப்படின்னா, இவ்வளவு பெருமையெல்லாம் வச்சிருக்கேப்பா சுவாமி, ஆனா நீ போய் ஒவ்வொரு இடமா போய் பலி தேர்ந்து வருகின்றாயே, இது நல்லாவா இருக்கு அப்படிங்கிற என்ற தொனி துலங்க 11 பாடல்களும் அப்படித்தான் பாடுறாரு. முதல்ல என்ன சொல்றாருன்னா, அப்படி நீ இருக்கிற இடம் அவ்வளவு செழிப்பான இடமா இருக்கு. அந்த செழிப்பான இடத்துல இருந்து கொண்டு இருக்கின்றாய். நீ உன்னுடைய அடியார்களுக்கு அருள வேண்டும். அதை எண்ணித்தானே உன் அடியார்கள் எல்லாம் வணங்குகின்றார்கள். என்ன செய்யறாங்க? வணங்குறாங்க ஒரு நம்பிக்கையோட. இன்னைக்கு அருள் செய்திருவார், நாளைக்கு அருள் செய்திருவார் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனா நடக்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, கடைசியில அவங்க வாழ்க்கையே முடிஞ்சு போயிருது. அதுக்கப்புறம் நீ யாருக்கு போய் அருள போற? எப்படி பாருங்களேன், எனக்கு அருள வேண்டும்னு கேட்கிற இடத்துல எப்படி ஒரு உரிமையோட, நட்பு இல்லையா, அப்படி உரிமையோட அங்க கேட்கிறாருன்னு பாருங்க. ஒரு குடுவை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடுவைக்குள்ள பஞ்சு அடைச்சா அந்த குடுவை என்ன உடஞ்சா போயிரும்? உன்னுடைய அருளை கொடுத்தா என்ன, நாங்க அந்த அருளை தாங்க மாட்டோமா அப்படின்னு ஒரு ஆற்றாமை தோன்றும் வண்ணம் முதல் பாடலை கூறுகின்றார். நஞ்சு இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார். ரொம்ப நல்லதுப்பா, நாளைக்கு வாய்க்கும், நல்ல காலம் இன்னைக்கு வாய்க்கும், நாளைக்கு வாய்க்கும் அப்படின்னு இன்னைக்கு நாளைக்குன்னு உன்னை விரும்பி கொண்டே இருக்கிறார்கள். துஞ்சி இட்டால், இறந்து போயிட்டாங்கன்னா, துஞ்சி இட்டால் பின்னை செய்வதென் அடிகள் சொல்லிர். என்னப்பா செய்ய போற, அவங்க இறந்தே போயிட்டாங்கன்னா? பஞ்சு இட புட்டில் கீருமோ, பஞ்ச வச்சு அடைச்சா குடும்ப மாதிரி இருக்கிறது இன்னும் உடஞ்சா போயிட போது. பஞ்சு என்னத்தை செய்யும்? உடைச்சு விட்டுருமா என்ன? பணியீர், எங்களை பணிக்கின்றா இல்லையா? நீதானே என்ன எங்களுக்கு அருள வேண்டும். நீ இருக்கின்ற இடம் எவ்வளவு செழிப்பான இடம் தெரியுமா? முஞ்சி இடை சங்கம் ஆர்க்கும் சீர் முதுகுன்றமே. அப்படி முஞ்சி புல், அது ஒரு வகை புல், தர்ப்பை மாதிரி, தர்ப்பையை கூட முஞ்சின்னு சொல்லுவாங்க என்று உரையாசிரியர்கள் கூறுகின்றார்கள். அப்படி தர்ப்பை புல்லு ஓரத்துல சங்கு ஏறி நின்று நிறைய இருக்கான். அவ்வளவு காணும், அங்கிருந்து ஒலிக்கின்றதாம். அப்படிப்பட்ட புகழை உடைய திருமுதுகுன்றத்திலே இருக்கின்ற நீர் எங்களுக்கு ஒரு விளக்கத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கின்றார். என்ன, எங்களை பணிக்க வேண்டும். நீ இன்னைக்கு அருளுவேன், நாளைக்கு அருளுவேன்னு காத்துட்டே இருந்து போயே சேர்ந்துருவோம் போல இருக்கே என்று கேட்கின்றார். நஞ்சு இடை இன்று நாளை என்று உம்மை நச்சுவார், துஞ்சியிட்டால் பின்னை செய்வதென் அடிகள் சொலீர். பஞ்சியிட புட்டில் கீருமோ பணியீர் அருள் முஞ்சியிடை சங்கம் ஆர்க்கும் சீர் முதுகுன்றரே. முதுகுன்றத்திலே இருக்கின்ற பெருமானிடம் கேட்கின்றார். அடுத்த பாடலிலே என்ன கேட்கின்றார் என்றால், உன்னுடைய பாதம் இருக்கின்றதே அது செந்தாமரை மலர் மாதிரி மென்மையானது. அப்படிப்பட்ட மென்மையான மலர் வச்சுட்டு ஊர் ஊரா சுத்தி திரிகிறாருப்பா, அந்த காலுக்கு தான் வலிக்காதா என்று கேட்கின்றார். என்ன அழகு கற்பனை பாருங்களேன். அப்படி அழகான கால்களை, செந்தாமரை போல கால்களை கொண்டு நீர் ஊர் ஊரா போயிட்டு வரும்போது அந்த காலை பார்க்கும்போது எங்களுக்கு நோகுதையா அப்படின்னு கேட்டுட்டு அந்த திருமுதுகுன்றத்தோட சிறப்பை என்ன சொல்கின்றார் என்றால், பெரிய யானைகள் எல்லாம் அப்படின்னா யானைகள் எல்லாம் நடக்காம வெள்ளம் அடிச்சுக்கிட்டு வருது. நம்ம வெள்ளத்துல மரங்கள் அடிச்சுட்டு வர்றதே அதிசயமா தான் நினைப்போம். யானைகளை பிடிச்சி தள்ளிட்டு போகுதான் அந்த வெள்ளம். முதுகுன்ற பக்கத்துல மணிமுத்தாறு இருக்கு இல்லையா, அந்த மணிமுத்தாறு நதியில யானையே அடிச்சுட்டு போறாக்குல இருக்கான். அப்படி அடிச்சுட்டு போகும்போது அது அவ்வளவு சத்தம், பயத்துல கத்தத்தானே செய்யும். அப்படி பிளிருகின்ற அந்த சத்தங்கள் நிறைய நீங்காமல் இருக்கான் திருமுதுகுன்றத்துல. அப்போ எப்பவுமே தண்ணீருக்கு, எப்பவுமே இந்த உயிரினங்கள் எல்லாம் இங்கே அங்கே நடமாடிக்கொண்டே இருக்கின்ற செழிப்பான ஓரிடம் என்று கூறுகின்றார். ஏரி கனக கமல மலரன்ன சேவடி, தங்கத்தால் ஆன தாமரை மாதிரி இருக்குப்பா உன்னுடைய பாதம். அந்த பாதத்தை வச்சுட்டு ஒவ்வொரு இடமா போறியே, வலிக்காதா அதுக்கு? ஏரி கனக கமல மலரன்ன சேவடி ஊர் இத்தனையும் திரிந்தக்கால்,
இத்தனை ஊருக்கு நீ திரிந்தேன்னா திரிந்தக்கால் அவை நோம்கொலோ, அழிக்காதாப்பா, நொந்து போகாதா? வாரி கற்றென்று வளைக்கப்பட்டு வருந்தி போய் மூறி களிறு முழக்கு அரா முதுகுன்றரே என்று கூறுகின்றார். யானைகளின் சத்தம் அப்படி நிக்காம கேட்டுக்கிட்டே இருக்கான். அவ்வளவு யானையும் இருக்கு, அவ்வளவு வெள்ளமும் வருது என்று நமக்கு விளக்குகின்றார். அடுத்து என்ன 3வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், நீ எப்பேற்பட்ட பெருமை உடையவன் என்றால் தொண்டர்கள் எல்லாம் உன்னை ஏற்றுகின்றார்கள், அவர்கள் எல்லாம் உன்னை ஏற்றி பாடுகின்றார்கள், விண்ணோர்கள் எல்லாம் உன்னை ஏற்றுகின்றார்கள். அதாவது இங்க உள்ளவங்க தான் ஏத்துறாங்கன்னு நினைக்காத, விண்ணத்துல இருக்கின்றவர்கள் கூட உன்னை வணங்கி ஏற்றி பாடுகின்றார்கள். ஆனா நீ என்ன செய்யற? அந்த காலத்திலிருந்து சுற்றி சுற்றி வந்துகிட்டே இருக்க. எதுக்கு? ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் நின்று எனக்கு பலிதாருங்கள்னு கேட்டுக்கிட்டே இருக்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. நாங்கெல்லாம் உன்னை வணங்குறோம், ஆனா நீ இப்படி ஊர் ஊரா வீடு வீடா போய் பலி தேர்ந்து அலைகின்றாயே, அது கொஞ்சம் நல்ல செயல்பாடா அப்படின்னு எங்களுக்கு இதா இருக்கு. என்ன ஆட்கள்லாம் அந்த முதுகுன்றத்தோட சிறப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, சின்ன கை வாள்களை ஏந்தியவர்கள், அதுக்கப்புறம் பெரிய வாள்களை ஏந்தியவர்கள், வில் ஏந்தியவர்கள் எல்லாம் காவல் காக்கின்றார்களாம். அப்படிப்பட்ட புகழ், அதாவது முதுகுன்றம் காவல் காக்கப்பட வேண்டியது. சும்மா இருக்கிற இடத்த காவல் காக்க மாட்டாங்க, அதுல செழிப்பும் செல்வமும் இருந்தா தான் காவல் இருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட காவல் காக்கக்கூடிய இடமாக இருக்கின்ற திருமுதுகுன்றம். அங்க நடக்கின்ற வேள்விகள், அந்த வேள்விகளுக்கு கூட காவல் நிற்கின்றார்கள். அந்த வேள்விகள்ல என்ன எப்படி செய்கின்றார்களாம்? நெய்ய முகந்து முகந்து ஊத்துகிறார்களாம். அவன் ஏகப்பட்ட நெய்யை ஊற்றி வேள்வியெல்லாம் பெருசா வளர்க்கின்றார்கள். அப்படிப்பட்ட முதுகுன்றத்துல எழுந்தருள் இருக்கின்ற நீர் இப்படியெல்லாம் வீடு வீடா போய் பலி தேரலாமா? இது நல்லாவா இருக்கு என்று கேட்கின்றார். பாடலை பார்ப்போம். தொண்டர்கள் பாட விண்ணோர்கள் ஏத்த உழி தருவீர். உழி தருவீர் அப்படின்னா அலைஞ்சுக்கிட்டே இருக்கீரு. உழி தருதல் என்றால் அலைதல், திரிதல். பண்டு அகம்தோறும் பலிக்கு செல்வதும் பான்மையே, கண்டகர் வாளிகள் வில்லிகள், வாளி வாளை உடையவர், வில்லி வில்லை உடையவர், வாளிகள் வில்லிகள் புறம் காக்கும் சீர் மொண்ட கை வேள்வி முழக்கு அரா முதுகுன்றீரே. வேள்வியின் சத்தம் நிக்கவே நிக்காது, நடந்துகிட்டே இருக்கும். அது எப்படி வேள்வி? நெய்ய முகர்ந்து முகர்ந்து ஊற்றுகின்ற வேள்வி, அவ்வளவுக்கு செழிப்பா நடக்கின்ற வேள்வி. காவல் காக்கின்றார்கள் ஊரையும் வேள்வியையும். யாரு? சின்ன வாழ், பெரிய வாழ், வில் இதெல்லாம் வச்சுட்டு காவல் காக்குற அளவுக்கு பெரிய இடம். அதுல இருக்கீர் நீர். அப்புறம் வானோர்கள் எல்லாம் வாழ்த்துறாங்க, மன்னோர்கள் எல்லாரும் பாடுறாங்க. நீரானா வீடு தோறும் சென்று, ஒவ்வொரு வீடா அந்த காலத்துல இருந்து வீடு வீடாக சென்று வாங்குவது அது ஒரு நல்ல தன்மையா என்று கேட்கின்றார். அடுத்த பாடலிலே கேட்கும் பொழுது, இங்க அடுத்தாக்குல உமையமைய வம்புக்கு இழுத்தாச்சு, அடுத்தாக்குல துணைக்கு இழுத்தாச்சு, வம்புக்கு இழுத்துல துணைக்கு இழுத்தாச்சு. நீ எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? உன்னுடைய பக்கத்திலே இருக்கின்ற உமையம்மை, அவ ரொம்ப அழகானவள். அந்த உமையம்மையை உன்னுடைய அருகிலே வைத்திருக்கின்றார். பாம்பை ஒத்த இடையை உடைய உமையம்மை. கங்கையை உன்னுடைய தலையிலே சூடி இருக்கின்றாய். இளைய பிறைச்சந்திரனை உன் திருமுடியிலே அணிந்திருக்கின்றார். சடாமுடியோட இருக்க. அப்படிப்பட்ட நீ தன்னுடைய செயலினால் என்ன பலன் வரும் அப்படின்னு தெரியாம எல்லாரும் செய்வாங்க. நான் இப்படி செய்தேன்னா இதுக்கு பலன் இப்படிதான் இருக்கும்னு சாதாரண மனிதர்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா யமன் கூட ஒரு காலத்துல அப்படி செய்துட்டான். திருக்கடவுர் புராணத்தை நினைந்து கொள்ள வேண்டும். மார்க்கண்டேயருக்கு அவருடைய நிலைமையை நினைத்து யமனை காலால் மிதித்து உதைத்தது, அதை நினைச்சு அதை கூறுகிறார். பின்னால இப்படி ஒரு விளைவு இருக்குன்னே நினைக்காம யமன் செய்தாரு ஒரு செயலை. அவருக்கு தண்டனை கொடுத்தீர் நீர். அப்படிப்பட்ட நீர் உன் அருகிலே உமையம்மை இருக்கா. இத்தனை பேருக்கு கருணையோடு அருள் புரிகின்றாய். ஆனா இந்த பிறவியில பிறந்து உன்னுடைய அருள் வேணும் அப்படின்னு இழைத்து தளர்ந்து போகி இருக்கின்ற அடியார்களை நினைக்க மாட்டேங்கியப்பா.
அப்போ இந்த பிறவிலே ஒன்றும் செய்யல, அடுத்த பிறவியில என்ன செய்ய போற என்று கேட்கின்றார். என்ன ஒரு இப்போ அதாவது இப்பதான் நான் வருந்திட்டு இருக்கேன், நீ இப்ப எனக்கு கொடுக்காம நீ இப்ப நல்ல காரியமா பண்ணு, அடுத்த பிறவியில நீ உனக்கு தாரேன் அப்படின்னு நீ சொல்றவனா இருந்தா, இப்போ கஷ்டப்படும் போது எனக்கு ஒன்றும் செய்யாம என்னைக்கோ ஒரு நாள் நீ வந்து செய்வேன்னு நீ செய்தா என்ன செய்யாட்டா என்ன, இப்ப நான் கஷ்டப்படுறத பட்டு தானே தீரணும் அப்படின்னு அந்த தோழமை உணர்வோடு அங்கே உரிமையோடு கேட்கின்றார். இழைப்பு அறியீர் இம்மை ஏத்துவார்க்கு அம்மை செய்வதன். என்னோட கஷ்டமெல்லாம் உமக்கு தெரிய மாட்டேங்குது, இப்ப எனக்கு நீ கொடுக்காம அடுத்த பிறவி அம்மை அம்மை செய்வது என் விளைப்பெறியாத வெங்காலனை உயிர் வீட்டினேர். பின்னால விளையக்கூடியது என்னன்னு தெரியாத காலனோட உயிரை எடுத்தாய். அலை பிரியா அரவு அல்குலாளோடு, அலை புத்து பாம்பு புத்து, புற்றை விட்டு பிரியாத பாம்பினை போன்ற அல்குலை உடைய உமையாள். அலை பிரியா அரவு அல்குலாளோடு கங்கை சேர் முளை பிறை சென்னி சடைமுடி முதுகுன்றரே. இப்படி உமையம்மையை வைத்திருக்கிறாய் உன் பாகத்திலே, தலையிலே கங்கை பிறைச்சந்திரன் இத்தனையும் வச்சிருக்க, அழகான சடைமுடியோடு இருக்கின்ற முதுகுன்றரே, இந்த பிறவியில நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், உனக்கு நான் அம்மையில் செய்வேன்னு சொன்னா இதை நான் எங்க கொண்டு போய் பேச என்று கூறுகின்றார். அடுத்த பாடலிலே என்ன பாடுகின்றார் என்றால், உன்னுடைய அடியவர்கள் உன்னுடைய நீ எழுந்தருளி இருக்கின்ற இடம் இருக்கே, உன் கூட யாரெல்லாம் வாரா, அடியார்களும் வாரார்களாம். அப்ப அடியார்களும் உன்னோட சேர்ந்து ஆடியும் பாடியும் வந்து உன் கூட, நீ போற இடத்துக்கெல்லாம் உன்னுடைய அடியார்கள் வருவாங்களா இல்லையா? அப்ப வாராங்கன்னா நீ பலி தேர செல்லும் பொழுது அவங்களும் கூட வராங்க, நீ ஆடும்போது ஆடுவாங்க, பாடும்போது பாடுவாங்க, கை கொட்டும் போது கொட்டுவாங்க, அப்படி இருக்கின்ற அடியார்கள். அப்ப நீ பலி தேர்ந்து சேர்க்கின்ற பொருளிலே அடியார்களுக்கும் பங்கு இருக்குல்ல, உன் கூடவே சேர்ந்து வந்தாங்கல்ல, அப்ப அதுல அவங்களுக்கு பங்கு இருக்கும்போது அதை நீ கொடுக்கணுமா இல்லையா? இன்னும் ஒரு கேள்வி பாருங்களேன், உன் கூட பலிதேற வருகின்ற அடியாருக்கும் நீ பலி தேர்ந்து வாங்கிய பொருட்களிலே பங்கு தாரும் அப்படின்னு அப்படி உரிமையோட கேட்காரு. திருமுதுகுன்றம் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா, அவர் எழுந்தருளி கடைசி 2 வரியும் முதுகுன்றத்தை பற்றிய வரிகளாக. பெரிய பெரிய மாடங்கள் எல்லாம் இருக்கு, அந்த மாடங்களுக்கு மேல, அந்த மாடமே உயரமா இருக்கு, மாடங்களை சுத்தி மதில் இருக்கு, அதுவும் உயரமா இருக்கு, நிறைய கோபுரங்கள் மணிமண்டபங்கள் அப்படிலாம் உயரமா கட்டடங்களும் இதுவுமா இருக்கு. முகில் மேல போயிட்டு இருக்க, முகில் இவ்வளவு உயரமா இருக்கா, அப்ப இது மலை போல இருக்குன்னு மேல வந்து தங்கியிருக்கான். அப்படி வந்து தங்கி கொண்டு அந்த இடமே இருட்டா இருக்கான். சோலை வனம், அப்படி இருண்ட சோலை வனம் இருக்கு சுத்தி, செழிப்பான செல்வம் மிகுந்த ஊர். அந்த முதுகுன்றத்துல எழுந்தருளி விட்டு இல்லங்கள் தோறும் சென்று ஆடிப்பாடி பெறுகின்ற பலியில எங்களுக்கும் பங்கு உண்டு தாங்க அப்படின்னு கேட்காரு. ஆடி அசைந்து அடியாரும் நீரும், அதாவது ஆடி அசைந்து நீரும் சரி, இவருடைய அடியாரும் சரி, ஆடி அசைந்து அடியாரும் நீரும் அகந்தொரும் பாடி படைத்த பொருளெல்லாம் உமையாளுக்கோ, நீ அவ்வளத்தையும் நாங்க கூட வந்து வாங்குவோம், நீ உமையாளுக்கு மட்டும் கொண்டு சேர்த்துருவியோ, உன்னுடைய இல்லத்திலே இருக்கின்ற உன் மனைவிக்கு மட்டும் நீ கொடுத்துருவியோ என்று கேட்கின்றார். இது அடுத்த ஸ்டெப்பு பாருங்க. நீ எனக்கு பங்குண்டுன்னு கேட்கறதே ஒரு இது நம்ம நினைக்கும். அவரு நீ நான் உன் கூட வந்து வாங்குவேன், நீ அதை கொண்டு போய் உமையாள்கிட்ட கொடுப்பியோ அப்படின்னு கேட்க. பாடி படைத்த பொருளெல்லாம் உமையாளுக்கோ, மாட மதில் அணி கோபுரம் மணிமண்டபம் மூடி முகில் தவள் சோலை சூழ் முதுகுன்றரே. முதுகுன்றத்திலே இருக்கின்ற நீ எங்களுக்கும் அதுல பங்கு உண்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோ என்று கூறுகின்றார். அடுத்த பாடலிலே என்ன கூறுகின்றார், 6வது பாடலில் என்ன கூறுகின்றார் என்றால், அப்படி ஒரு அழகான நுண்ணிய நுட்பமான மெல்லிதான இடையை உடைய உமையம்மையோடு சுடுகாட்டிலே ஆடுகின்றாய். அப்படி நீ ஆடும் பொழுது உன்னுடைய வடிகாது இருக்கே, குழை அணிந்த காது அப்படி பக்கங்களிலே மோதுகின்றது. வடிகாதுங்கும் போது அது நீண்டு தொங்கும் இல்லையா, அப்ப அசைந்து அசைந்து பக்கங்களிலே இடிக்கும். அப்படி மோதுகின்ற காதுகளோடு நீ ஆடிக்கொண்டிருக்கின்றாய். அப்படிப்பட்ட நீ எந்த ஊரிலே எழுந்தருளி இருக்கின்றாய் என்றால், நிறைய பெரிய பெரிய அந்த பக்கத்துல இருக்கிற மலைகள், அந்த மலையில நிறைய மழை பெய்யுது. அங்கே இருக்கின்ற மத யானைகள் இருக்கே, மத யானைகளை குகைகள்ல வாழ்கின்ற யாழி
நம்ம யாழிங்கிறது திருக்கோயில்ல தூண்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த யாழிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிங்கத்தோட கால்கள் இருக்கும், குதிரையோட உடம்பு, யானையினுடைய துதிக்கை, இப்படி 3 வகையான மிருகங்களின் உடலை கொண்டது அப்படின்னு யாழி திருக்கோயில்ல நம்ம பார்க்கிறது. அந்த யாழி சிங்கத்தை வெல்லக்கூடிய திறமை உடையதான், வலிமை உடையதான். அந்த சிங்கங்களை எல்லாம் யானைகளை இதெல்லாம் யாழிகள் கொன்று விடுகின்றன. அது எல்லாம் மேல சத்தம் போட்டுட்டு இருக்கு. யானையும் சரி யாழியும் சரி மலைக்கு மேல சத்தம் போட்டுட்டு இருக்கு. அப்பேற்பட்ட பெருமையுடைய அந்த திருமுகுன்றத்திலே எழுந்தருளி இருக்கின்ற நீர் நூல் மாதிரி இருக்கின்ற உமையவளோடு அங்கே இடுகாட்டிலே நடனமாடி கொண்டிருக்கின்றாய். கொஞ்சமாவது இது இருக்கா? இவ்வளவு உயர்வு வலிமை மிகுந்த முதுகுன்றத்துல இதெல்லாம் அடக்கி ஆளுகின்றாய் நீ, அங்க போய் சுடுகாட்டுல ஆடலாமா? அதுவும் யாரு? அழகான உமையம்மையை கூட்டிட்டு போய் நீ ஆடலாமா என்று கேட்கின்றார். இழை வளர் நுண்ணிடை மங்கையோடு இடு காட்டிடை குழை வளர் காதுகள் மோத நின்று குனிப்பதே. குனிப்பது ஆடுவது, குனிப்பதே கேள்வி. மழை வளரும் நெடும் கோட்டிடை மத யானைகள் முழை வளர் ஆழி முழை புகை வளர் ஆழி முழக்கம் அரா. அங்க வேள்விகள் அறான்னு சொன்ன மாதிரி இங்க ஆளிகளும் யானைகளும் அங்க அவற்றோட சத்தம் நிக்கவே நிக்காதான், அவ்வளவு இருக்கா, அங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா. அரா முதுகுன்றரே என்று அந்த ஊரின் பெருமை, மலையின் பெருமை, வலிமை எல்லாவற்றையும் கூறுகின்றார். அடுத்த பாடலிலே இன்னும் ஒருபடி மேலே சென்று கேட்கிற, நீ எப்பேற்பட்ட பெருமை உடையவன், நீ இப்படி எல்லாம் செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு, நீ இருக்கின்ற இடத்துல அந்த குன்று மலையில பெரிய பெரிய யானைகளை சிங்கம் அடிச்சு சாப்பிட்டுதான். அப்ப அந்த யானையுடைய குடும்பம் இருக்குல்ல, அந்த பெண் யானையையும் அது ஈன்ற குட்டியையும் யானை கன்றையும் இங்க இருக்கின்ற மக்கள் இருக்காங்களே, அங்க இருக்கின்ற மக்கள் வீட்டு வாசல்ல கெட்டி அதுக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்களாம். எப்படி? யானை ஆண் யானையை கொன்றதுனால பெண் யானைக்கும் குட்டிக்கும் இவங்க சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்களாம். அப்படிப்பட்ட முதுகுன்றத்துல இருக்கின்ற நீ எங்க போய் சாப்பாடு கேட்டுட்டு இருக்க? உழவு தொழில் வேட்டை செய்கின்ற சேடிச்சி என்கின்றார். சேடிச்சி என்றால் அந்த தொழுவம், மாடு கன்று எல்லாம் வைத்து மேய்க்கின்ற அந்த ஒரு இடத்திலே சென்று அவங்க வீட்டு வாசல்ல அவங்க வேட்டைக்கு போற நேரத்துல அல்லது ஆனிரை மேய்க்க போகின்ற நேரத்துல துணைக்காக நாய் வச்சிருப்பாங்க. அந்த நாயை வீட்டு வாசல்ல கெட்டியிருக்காங்க. அது குறைக்குது. ஏன்னா சுவாமி பலி தேர வந்திருக்காராம். இப்படி நாய் குறைக்கிற ஒரு வாசல்ல போய் நின்று நீர் பலி தேரணுமா? நீ இருக்கின்ற ஊர்ல எப்படி யானைக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்காங்க, நீர் அங்க போய் நின்று கேட்டுட்டு இருக்கிற என்று கேட்கிறீங்க. என்ன எப்படி ஒரு ஒப்புமை, எவ்வளவு ஒரு அழகான கற்பனை பாருங்களேன். சென்று இல் இடை செடி நாய் குறைக்க, வீட்டிலே வளர்க்கின்ற நாய் குறைக்க, சேடிச்சிகள் மன்றில் இடை பலிதேர போவது வாழ்க்கையே. இதெல்லாம் ஒரு வாழ்க்கை முறைன்னு கொண்டிருக்கிறார். குன்றில் இடை களிறு ஆளி கொள்ள குரத்திகள் முன்றில் இடை பிடி கன்று இடும் முதுகுன்றரே. பிடி பெண் யானையும் கன்று, யானை கன்றையும் கட்டி போட்டு அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. நீ வாழ்கின்ற முதுகுன்றத்திலே இருக்கின்ற குரத்திகள், அந்த மலைப்பெண்கள், நீ அதை விட்டுட்டு இங்கே தொழுவத்தின் முன்னால நீ போய் பலி கேட்ட உடனே நாய் குறைக்குது, அங்க போய் நீ கேட்க போனியா? இது ஒரு வாழ்க்கை முறையாப்பா என்று கேட்கின்றார். சென்றில் இடைச்செடி நாய் குறைக்க சேடிச்சிகள் மன்றில் இடை பலிதேர போவது வாழ்க்கையே. குன்றில் இடை களிர் ஆளி கொள்ள குரத்திகள் முன்றில் இடை பிடி கன்று இடும் முதுகுன்றரே என்று கூறுகின்றார். அடுத்து 8வது பாடலிலே என்ன கூறுகின்றார் என்றால், அந்தி சந்தி எல்லா நேரங்களிலும், காலை நேரமும் சரி மாலை நேரமும் சரி, அப்போ நண்பகலையும் சேர்த்துக்கிடணும். எல்லா நேரத்திலையும் இப்படி அங்கேயும் இங்கேயும் போய் ஒவ்வொரு வீடா போய் நீ பிச்சை கொள்வது சரியா இருக்கா? அது நல்ல தகுந்த செயல்னு எனக்கு தோணலப்பா. ஏன்னா உன்னை யாரெல்லாம் வணங்குறா? மலை மேல ஆண் குரங்கும் பெண் குரங்கும் தனித்தனியா, எனக்கு வேணுங்கிற பழம் உனக்கு வேணுங்கிற பழம் அப்படின்னு அவங்க தனித்தனியா பழம் தேடி போறாங்களாம். குன்றிலே உன்னுடைய கோயிலை பார்த்தோன்னா வணங்குறாங்களாம். அங்க இருக்கின்ற மக்கள் அனைவரும் உன்னை வணங்குகின்றார்கள். அப்படி அடுத்தவங்களுக்கெல்லாம் அவங்க தேடி அவங்களே உண்டான
உணவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது, தேடிக்கொள்ளுகின்ற பொழுது, நீ எதுக்கு, யாருக்காக இப்படி வீடு வீடா போய் கேட்கணும் என்று கேட்கின்றார். அந்தி திரிந்து அடியாரும் நீரும், நீ மட்டும் போல அடியாரு சேர்ந்து வராங்க. அடியாரும் நீரும் அகந்தொரும் சந்திகள் தோறும், அந்தி சந்தி, சந்திகள் தோறும் பலிக்கு செல்வது தக்கதே. இது தகுதியான செயல்தானாப்பா. மந்தி கடுவனுக்கு, மந்தி ஆண் குரங்கு, பெண் குரங்கு, கடுவன் ஆண் குரங்கு. மந்தி கடுவனுக்கு உன் பழம் நாடி மலைப்புறம் முந்தி அடிதொழ நின்ற சீர் முதுகுன்றரே. ஆக குரங்குகள் முதற்கொண்டு சென்று வணங்குகின்றன என்று கூறுகின்றார். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த முதுகுன்றத்தில் இருக்கின்ற நீ இப்படி செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக்குல ஒரு புராண செய்தியை நமக்கு நினைவூட்டும் வண்ணம் அடுத்த பாடலை பாருகின்றார். உன்னுடைய மனைவி யாரு? ரொம்ப கட்டும் செட்டுமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தெரியுமா? அதாவது வரவக்குள்ள செலவு செய்து அப்படி கட்டும் செட்டுமா இருக்கின்ற பெண். ஏன் அப்படின்னா, உமையம்மை இறைவனது கண்களை பொத்தியதால் உலகம் இருண்டது. உடனே தன்னுடைய நெற்றிக்கண்ணை திறந்து வெளிச்சம் தந்தார் இறைவன். அதற்கு தண்டனையாக, அதற்கு அதை தொடர்ந்த செயலாக உமையம்மை இங்கே மண்ணுலகிலே வந்து இறைவனுக்கு பூஜை இயற்றி தவம் இயற்றி இருநாழி நெல்லிலே 32 அறங்களையும் வளர்த்தவள். அறம் வளர்த்த நாயகி இல்லையா அவ? 2 நாழி நெல் எவ்வளவு இருக்கும்னு நினைச்சு பாருங்க. அதுல 32 அறங்களையும் வளர்த்தாளாம். அவ எவ்வளவு கட்டும் செட்டுமா இருந்திருக்கா பாருங்க. அப்பேற்பட்ட உமையம்மை அவ ஊருக்கெல்லாம் அறங்கள் செய்தாள், ஊருக்கே அறங்கள் செய்தாள். அப்படிப்பட்டவளுடைய கணவராகிய நீ வீடுகள் தோறும் போய் பலி பெறுவது நல்லவா இருக்கு. நான் சமையல் முடிச்சிட்டீங்களா, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி போய் இருக்கிறது அது நல்லாவே இல்லை. அங்க போய் நிக்கிறதா நீ? உமையம்மை எப்படிப்பட்டவ? அப்புறம் நீ எது மேல ஏறுகின்றாய்? ஒரு கட்டி போடுவதற்கு ஒரு இடம் கிடையாது. அதாவது நம்ம வீட்டுல வளர்க்குற மாடு காளை இதெல்லாம் இருந்ததுன்னா ஒரு இடத்துல கட்டி போட்டுருவோம் இல்லையா? ஆனா சுவாமி ஏறுகின்ற ஏறு ஒரு பட்டிக்குள் அடங்காது இல்லையா? அந்த பட்டிக்குள் அடங்காத ஏரிலே ஏறுபவன் நீ, அதுல ஏறி விரைவாக செல்லக்கூடியவன் நீ. அப்ப நீ ஊர் ஊரா போய் ஒவ்வொரு வீடு முன்னாலேயும் நிக்கலாமா நீ? அப்படின்னா நிக்கிறது உனக்கு தகுதியான செயலாக நான் ஏத்துக்கிடவே முடியாது என்று கூறுகின்றார். அங்கேயும் அந்த உரிமை தெரிகிறது. செட்டி, செட்டு சிக்கனம், செட்டி நின் காதலி, உன்னுடைய மனைவியாகிய உமையம்மை ரொம்ப செட்டா இருக்கக்கூடியவ. ஊர்கள் தோறும் அரஞ்சிய அவ, ஒவ்வொரு ஊர்லயும் அவ அரஞ்செய்கின்றார். 32 அறங்களையும் பாதுகாக்கின்றார். அதுவும் எப்படி? 2 நாழி நெல்லை வைத்து. அட்டுமின் சில்பலிக்கு என்று அகங்கடை நிற்பதே. ஆனா நீ சமையல் முடிச்சாச்சுன்னா எனக்கு கொஞ்சம் பலி கொடுங்கள் அப்படின்னு வாசல் தோறும் நிக்கிறதா? வீட்டு வாசல் பக்கத்துல போய் நிக்கிறதா? பட்டி வெள் ஏறு உகந்து ஏறுவீர் பரிசு என்களோ. இத போய் என்னன்னு சொல்ல, முட்டி அடிதொழ நின்ற சீர் முதுகுன்றரே என்று முதுகுன்றிலே இருக்கின்ற நீ எருதுல ஏறக்கூடியவன், அவ்வளவு வலிமை வாய்ந்தவன். உன்னுடைய பாகத்திலே இருக்கின்ற உமையம்மை இருநாழி நெல் கொண்டு ஊர்தோறும் மரம் செய்பவள் என்று திரும்ப திரும்ப அதை சொல்லி இறைவனை கேள்வி கேட்கின்றார். அடுத்து 10வது பாடலாக என்ன கூறுகின்றார் என்றால், ஒவ்வொரு இடமா எல்லா திசையிலையும் சென்று ஒவ்வொன்னா வாங்குகின்றீர், ஒவ்வொரு இடத்துலயும் நீர் பலி தேறுகின்றீர். இதுல சில பேரு பக்தியோட உனக்கு பலியிடுவார்கள், சிலர் வெறுப்போட இடுவார்கள். அதெல்லாம் நீ வாங்கணுமா? வேண்டாம்ல, அன்போடு இடுபவர்களிடம் மட்டும் நீ வாங்கு அப்படின்னு அறிவுரை கூறுகின்றார் சுவாமிக்கு. நீ அந்த இருக்கின்ற இடம் எப்படி? எல்லா இடத்துலயும் அலை மோதிக்கிட்டு தண்ணி கிடக்கு. அந்த மணிமுத்தா நதி எல்லாருக்கும் முக்தியை தரக்கூடிய நதி. அந்த நதியால் சூழப்பட்ட திருமுகுன்றத்திலே இருக்கின்றவரே, உன்னிடம் விருப்பத்தோடு பலி கொடுக்கின்றவர்களுக்கு மட்டும், அவர்களிடம் மட்டும் நீ பெற்றுக்கொள். இந்த பாட்டுக்குள்ள ஒரு உள்ளுரை கருத்தாக என்ன சொல்றாருன்னா, சுவாமி எல்லாருக்கும் அருளுகின்றார் இல்லையா? அவர் ஒண்ணு போலதான் எல்லாரையும் பாவிக்கின்றார். அவருக்கு இவர் உயர்த்து இவர் தாழ்த்தி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அவர் எல்லாருக்கும் அருளுகின்றார். ஆனா அவர் அருளுகின்றார்ங்கிறத உணர்ந்தவர்கள் தான் அந்த அருளை வாரி வாய்மடுத்து அதுல நனைந்து அப்படியே
அந்த தேனில் ஊறுகின்றவர்கள். ஆனா மற்றவர்கள் அப்படிப்பட்ட ஒரு தேன் கடல் மாதிரி அருள் இருக்குங்கிறதையே உணராமல் இருக்கின்றார்கள். அதனால அவன் எல்லாருக்கும் அருள முயல்கின்றான். ஆனா இயல்பாக அவர்களுடைய இயல்பின் அவருடைய வினைப்பயனின் காரணம் அல்லது அவருடைய முயற்சியின்மையின் காரணமாக அடைகின்றவர்களால் மட்டும்தான் அந்த அருளை அடைய முடிகிறது. மற்றவர்களுக்கு அது அடைய முடியவில்லை. இது அதை ஒத்து அன்போட பலியிடுகின்றவர்கள் இறைவனை விரும்பி விரும்பி நெருங்குகின்றவர்கள். இல்ல நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை விட்டு தள்ளி இருக்கின்றவர்களுக்கு அவன் அருள் என்னைக்கு கிடைக்கும் இல்லையா? அதையும் ஏன் நினைவூட்டுகின்றார். அப்போ நம்ம கையில தான் இருக்கு. சுவாமி கொடுக்கறதுக்கு தயாரா காத்திருக்காரு. நம்ம தான் போய் வாங்கணும் அப்படிங்கிற கருத்தை இங்கே முன்னிறுத்தி காட்டுகின்றார். எப்படி ஒரு அழகான அறிவுரை பாருங்கள். எத்திசையும் திரிந்து ஏற்றக்கால் பிறர் என் சொல்லார். நீ ஒவ்வொரு இடத்துலயா போய் கேட்டா மற்றவங்க எல்லாம் என்னதான் சொல்ல மாட்டாங்க. பத்தியினால் இடுவார் இடை பலி கொள்மினோ. பக்தியோட இடுகின்றவர்களிடம் நீ போய் பலி வாங்கிக்கோ. எத்திசையும் திரையேற மோதி கரைகள் மேல் முக்தி முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றரே. முத்தாறு நதி உன்னை வலம் வந்து வருகின்றது, முக்தியை அளிக்கின்றது. எல்லா இடத்துலயும் எல்லாம் மோதிக்கிட்டு கிடக்கு. அந்த முதுகுன்றிலே இருக்கின்ற நீர் பக்தியோடு உன்னை விரும்புகின்றவர்களுக்கு, நெருங்கி வருகின்றவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களிடம் பலியை ஏற்றுக்கொள்வீராக அப்படின்னு அறிவுரை கூறுகின்றார். அவருக்கு கூறுவது போல் நமக்கு கூறுகின்றார். வைத்துக்கொண்டு அவர் சொன்ன மாதிரி கடை விரித்து காத்திருக்கின்றார் சுவாமி. அதை போய் வாங்க வேண்டியது நம்முடைய கடமை. சுவாமி அருளோடு காத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தால் சுவாமியை நோக்கி நம்ம திரும்பி அவரை பார்க்கவே போவோம். அவர் சிந்தனையிலேயே இருப்போம், அவரை பற்றியே பேசுவோம், அவர் புகழையே கேட்போம் இல்லையா? அதனால அவர் கொடுக்க தயார் என்பதை நமக்கு நினைவூட்டுகின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இறுதியாக அதிக பலன் சொல்லுகின்ற பாடலாக அமைந்திருப்பது என்ன? எந்த ஊரை பற்றி பாடுகின்றோம்? முதல் வரியில சொல்கின்றார். முத்தி முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றரை. மணிமுத்தா நதி சுத்தி வருகின்ற முதுகுன்றிலே இருக்கின்ற பெருமானை யார் பாடுறா? பித்தனொப்பான் அடித்தொண்டன் ஊரன் பிதற்றி இவை. பித்தனை போன்ற ஒரு சுவாமியை தான் பித்தன்னு சொல்லல, தன்னையும் சேர்த்துதான் சொல்லியிருக்கார். பித்தன் மாதிரி சொன்னதையே திரும்ப 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 நான் சொல்லிட்டே இருக்கேன் சுவாமியுடைய திருப்பெயரை. உன்னுடைய அடித்தொண்டன் நம்பியாரூரனாகிய நான் பிதற்றிய இவை. யாரெல்லாம் கேட்காங்களா அப்படின்னா, தத்துவ ஞானிகளாயினார், தடுமாற்று இல்லார், எத்தவத்தோர்களும் அப்படின்னு 3 வகையானவர்களை நான்காவதையும் சேர்த்து சொல்றார். 3 வகையானவர்களைத்தான் சிறப்பாக சொல்லுகின்றார். என்னன்னா, தத்துவ ஞானிகள். யாரு தத்துவ ஞானிகள் அப்படின்னா, நூல் வழியாக தத்துவத்தை கற்று அதனால் தடுமாற்றம் இல்லாதவர்களாக மாறியவர்கள். தடுமாற்றம் இல்லாதவர்கள் யாரு? ஞானிகள். அந்த ஞான முதிர்ச்சி பெற்றதனால சுவாமி வணங்குவா அல்லது கொஞ்சம் வெளியே போவா, இப்போ அவர் சாமி இப்போ அருளலையே, அப்போ வெளியில போய் வேற ஏதாவது வழி இருக்கா பார்க்கவா அப்படிங்கிற தடுமாற்றம்லாம் இவர்களுக்கு கிடையவே கிடையாது. நீ ஒருத்தன் தான் எனக்கு இறைவன், உன்னுடைய அடியல்லாது வேற எதையும் நான் வணங்க போறது இல்லைன்னு அப்படி தடுமாற்றம் இல்லாம இருக்கின்றவர்கள். அது ஒரு 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 கூட்டம். இன்னொரு கூட்டம் தான் முதல்ல சொன்ன தத்துவ ஞானிகள். தத்துவ ஞானிகள் எப்படி? நூல் வழி கற்றவர்கள். நூல் வழியாக தத்துவங்களை அறிந்து அதை உணர்ந்து அப்படியே அதன் வழி நிற்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். 3வது யாரு? எத்தவத்தோர்களும். எந்த வகையான தவமாக இருந்தாலும் சரி, இதுதான் இந்த வழியில நின்னாதான் முக்தினெல்லாம் சுவாமி சொல்றதே கிடையாது. எந்த தவத்துல இருந்து வந்தாலும் சரி, எப்படி சரியை கிரியை யோகம் ஞானம் எந்த வழியில நின்னாலும் சுவாமி ஞானத்தை கடைசியில கொடுப்பாரு இல்லையா? இல்ல சரியில தானே நிக்க, எனக்கு ஞானம் கிடைக்குமான்னு கவலையே பட வேண்டாம். மேகண்டார் சொல்லியிருக்காரு. எந்த வழியில நின்னாலும் அங்க சுவாமி கடைசியில ஞானத்தை கொடுத்துதான் முக்தியை கொடுப்பார். மேல் சரியை கிரியா யோகம் செய்துழி ஞானத்தை காட்டி அல்லது மோட்சத்தை கொடா ஆகலாம். ஞானத்தை காட்டுவாரு, மோட்சத்தை கொடுப்பாரு. சரியை கிரியை யோகம்னு எந்த தவத்துல இருந்தாலும் அப்படின்னு சொன்னாதான் இங்க நினைவூட்டுகின்றார். எத்தவத்தோர்களும் தத்துவ ஞானம் பெற முயல்கின்றவர்கள். இப்படி யாராக இருந்தாலும் ஆனா அவங்க செய்ய வேண்டியது ஒண்ணு, ஏத்துவார். அவர்கள் தத்துவ ஞானிகளாக இருந்தால் ஏற்றினால் அருள் கிடைக்கும். தடுமாற்றி இல்லாதவர்கள் ஏற்றினால் அருள் கிடைக்கும். எத்தவத்தோர்களும் ஏற்றினால் அருள் கிடைக்கும். அவர்களுக்கு இடர் இல்லையே, ஒரு நாள் ஒரு கஷ்டம் கிடையாது என்று கூறுகின்றார். முத்தி முத்தாறு வலம் செய்யும் முதுகுன்றனை பித்தன் முப்பான் அடித்தொண்டன் ஊரன் பிதற்றிவை. தத்துவ ஞானிகளாயினர், தடுமாற்றிலர்,
எத்தவத்தோர்களும் ஏத்துவார்க்கு இடர் இல்லையே என்று முழுமையாக இந்த பதிகத்தை அமைத்து தந்திருக்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். அருள்நிறை பழமலை நாதர் திருவடிகள் போற்றி போற்றி, அருள்நிறை விருத்தாம்பிகை அம்மை திருவடிகள் போற்றி போற்றி. ஆதிவாழிய அங்கெழுத்தோடு வெண்புவி வாழிய, புண்ணியர் வாழிய, நீதி வாழிய, நெழிப்புவி வாழிய, கோதில் சைவ குலமிக வாழிய. திருச்சிற்றம்பலம்.